அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் எலிவேட். இன்றைக்கி நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டிட்டர்மினன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது சரியா. டு எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே ஆஃப் ஆர்டர் n we can associate a number called determinant of the matrix A. சரியா. ஒரு மேட்ரிக்ஸிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்பருக்கு பேர் தான் என்னது, டிட்டர்மினன்ட். சரியா. now let us consider one matrix. சரியா. A ஈக்குவல்ட்டுன்னு எடுத்திருக்கேன். A11 A12 up to so on A1n A21 22 2n அப்படின்னு அப்படியே போயிட்டு சரியா n1 n2 up to so on nn ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதாவது ரோவும் காலமும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சரியா. அப்போது இது என்னுடைய மேட்ரிக்ஸ். இதிலேருந்து நான் டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். சரியா. டிட்டர்மினண்ட்டை ஏயை வந்து ரெண்டு கோடுகளுக்கு இடையில தான் நிச்சயமே போடுவேன். அதுக்கு பேர் தான் டிட்டர்மினன்ட் சிம்பல். which is equal to ரெண்டு கோடுக்கு இடையில இந்த மேட்ரிக்ஸை என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். சரியா. இப்போது டிட்டர்மினன்ட்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், டிட்டர்மினண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். அது ஒரு நம்பராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா. ஃபார் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ரெட் அஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ. அதாவது ரெண்டு கோடுகளுக்கு இடையில ஏயை போட்டிருந்தா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வாசிக்கணும். சரியா. மேட்ரிக்ஸ் இஸ் ஒன்லி எ ரெப்ரசன்டேஷன் வேர் டிட்டர்மினன்ட் இஸ் அ வேல்யூ ஆஃப் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே எழுதப்பட்ட ஒரு நம்பருக்கு பேர் தான் என்னது, மேட்ரிக்ஸு. ஆனால் டிட்டர்மினன்ட் வந்து ரெண்டு கோடுகளுக்கு இடையில போட்டு அதுலேருந்து என்ன செய்வேன், கால்குலேட் பண்ணி எனக்கு வேல்யூ கிடைக்கும். சரியா. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. இப்போ ஒவ்வொரு ஆர்டருக்கா டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா. லெட் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1. ஒன்றுனா ரோவும் ஒன்று இருக்கும், காலமும் ஒன்று இருக்கும். தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்மால் ஏ. சரியா. கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கேன். அதாவது ஒரே ஒரு ரோ ஒரே ஒரு காலம்னா ஸ்மால் ஏன்னு ஒரு எலிமெண்ட்டை எடுத்திருக்கேன். டிட்டர்மினன்ட் அதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரெண்டு கோடுக்கு இடையில என்ன செய்கிறேன், ஏயை போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டு கோடுக்கு இடையில ஸ்மால் ஏயை போட்டாச்சு. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதே வேல்யூ தான் எனக்கு வரும், ஸ்மால் ஏ. சரியா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 ரெண்டு கோடுக்கு இடையில எழுதி அதனோட ஆன்சர் என்ன தான் வரும், 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். சரியா. அதுக்கு அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஆர்டர் 2 அதாவது 2 rows அண்ட் 2 columns இருக்கும் போது அதனுடைய டிட்டர்மினண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு A11 A12 முதல் ரோ, A21 A22 இது ரெண்டாவது ரோ. பி ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. 2 rows அண்ட் 2 columns இருக்கிறதுனால அதனுடைய ஆர்டர் என்னவா இருக்குது, 2வாக இருக்குது. தென் த டிட்டர்மினன்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ். ஏனுடைய டிட்டர்மினண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கோடு போட்டு A11 A12 21 22ன்னு போட்டாச்சு. சரியா. இதை முதல்ல எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதுக்கு பேர் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸு. இதை முதல்ல என்ன செய்வேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னா A11 A22 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கடுத்து என்னச்சுன்னா மைனஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து இது ரெண்டையும் என்ன செய்வேன், மல்டிப்ளை பண்ணுவேன். A12 இன்ட்டு A21 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நம்பராக இருந்தால் இது சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். இது வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கிறதுனால இதை என்ன செய்வேன், அதை அப்படியே எழுதிக்கிடுவேன். டெஃபினிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைனர். ஒரு மேட்ரிக்ஸிலேருந்து எப்படி மைனர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா. லெட் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே 3i/3 மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்கேன். பி ஏ கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. 3 ரோ 3 காலம் இருக்குது. Minor of an arbitrary element Aij is the determinant got by deleting the ith row and jth column in which the element Aij stands. சரியா. The minor of Aij is usually denoted by Mij. அதாவது ஒரு Aijங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அதனுடைய மைனர் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், Mijன்னு இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். சரியா. 1 2 3 4 5 6 7 8 9 இதுக்கு நான் மைனர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது 1 2க்கு கண்டுபிடிப்போம். அதாவது இந்த நம்பருக்கு மைனர் கண்டுபிடிப்போம். அப்போ M1 2 அப்படின்னு எழுதிக்கிடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் ரெண்டாவது எலிமெண்ட்டு M12 விச் இஸ் ஈக்குவல் டு. அப்போது மைனர் கண்டுபிடிக்கிறத என்ன செய்யணும்னா அந்த எலிமெண்ட்டு எந்த ரோவில் இருக்கோ எந்த காலத்தில் இருக்கோ அதை விட்டுறணும். அப்போ இதையும் விட்டுருவேன் இதையும் விட்டுருவேன். சரியா. மீதி இருக்கிறதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன்.
அப்போ மீதி என்ன இருக்கு என்கிட்ட 4 6 7 9 இதுதான் என்னுடைய மீதி இருக்கிற வேல்யூ. சரியா? அப்போது இதுக்கு நான் என்ன செய்கிறேன், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 9 into 4 minus 6 into 7. 9 4s are 36 minus 6 7s are 42. அப்போ which is equal to எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன இருக்குது, -6. இதுதான் என்னுடைய வேல்யூ ஃபார் மைனர். சரியா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? 2 3 எடுக்கேன், அதாவது ரெண்டாவது ரோவில் மூணாவது எலிமெண்ட்டை எடுக்கேன். 2 3 6. சரியா? அப்போ இதில் என்ன செய்வேன், அந்த ரோவில் உள்ள அந்த காலத்தையும் விட்டுருவேன், அந்த ரோவையும் விட்டுருவேன். விட்டுட்டு மீதி உள்ள எலிமெண்ட்டை மட்டும் எடுக்கேன். மீதி உள்ள எலிமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா m 2 3 which is equal to 1 2 7 8. சரியா? which is equal to, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 8 minus 14 which is equal to -6. சரியா? அடுத்து கோஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சரியா? டெஃபினேஷன். the cofactor is a signed minor. signed minorனா அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். சரியா? the cofactor of aij is usually denoted by capital Aij. இங்கே மைனருக்கு கேபிட்டல் MIJன்னு கொடுத்தோம், இங்கே கேபிட்டல் A ஸ்மால் ij கோஃபேக்டருக்கு, and is defined as aij is equal to -1 whole power I plus j MIJ. சரியா? மைனர் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சைன் போட்டால் அதுதான் என்னுடைய என்னவா மாறிடும், கோஃபேக்டராக மாறிடும். சரியா? இப்போ லெட் A equal to A11 A12 A13 21 22 23 31 32 33ன்னு எடுத்திருக்கேன். சரியா? இதுக்கு நம்ம என்ன செய்வோம், முதல்ல மைனரை கண்டுபிடிப்போம். அப்போ என்னுடைய மைனர் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். எந்த எலிமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அப்போது M12 முதல்ல கண்டுபிடிப்போம். M12னா என்ன செய்வேன், அந்த ரோவையும் அந்த காலத்தையும் என்ன செய்வேன், விட்டுருவேன். விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் பண்ணுனா டிட்டர்மினன்ட் ஆஃப் A21 A23 அதுக்கப்புறம் A31 A33. சரியா? which is equal to இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். A21 A33 minus A23 A31. சரியா? புரிஞ்சுச்சா? இப்போது மைனர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு கோஃபேக்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது A12க்கு கோஃபேக்டர் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போது ஃபார்முலா என்னது, -1 I plus j ரோ காலம். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். அப்போது -1 1 plus 2. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A21 A23 A31 A33. சரியா? சரி. -1 whole power 3 -1 whole power 3ங்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும், மைனஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அதை அப்படியே எழுதுங்க. சரியா? அப்போது A21 A33 மைனஸ் A23 A31. சரியா? இதுதான் என்னுடைய கோஃபேக்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்குள்ள கோஃபேக்டர். புரியுதா? சரி. அதுக்கு அடுத்து இன்னொன்று இதையும் பார்த்துக்கிடுவோம். A32ன்னு எடுக்கேன். A32னா தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு. தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டுனா என்ன வரும், இந்த எலிமெண்ட் வரும். சரியா? இதையும் விட்டுருவேன், இந்த காலத்தையும் விட்டுருவேன்னா மீதி உள்ளது மட்டும் பார்ப்போம். மீதி உள்ளது என்ன இருக்குது, which is equal to -1 whole power 3 plus 2. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் இதையும் விட்டுட்டா மீதி வந்து A11 A13 A21 A23. சரியா? which is equal to இதனுடைய வேல்யூ என்ன வரும், மைனஸ் வந்துடுமா. அப்போ மைனஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் வேல்யூ இப்போ எழுதுகிறேன். A11 A23 minus A13 A21.
சரியா? இப்போது நம்ம இதை ஃபார்முலா எழுதி தான் செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு தடையும் ஃபார்முலா எழுதி செய்யணும்னு அர்த்தம் இல்லை. சரியா? அதுக்கு இந்த மேட்ரிக்ஸில் வந்து என்ன எடுத்திருக்கேன், மொதல் வேல்யூவை ப்ளஸ்ன்னு எடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையும் எடுக்காமல் ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் 3/3 மேட்ரிக்ஸு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஸ்டார்டிங் 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 2 வருமா? அப்போ -1/2 போது அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வரும். மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதில் என்ன செய்வோம், ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த வேல்யூ மட்டும் நம்ம போட்டால் போதும், கிடைக்கக்கூடிய ஆன்சரில் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரை நம்ம கிடைச்சிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஆர்டர் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், இப்போ ஆர்டர் 3 பார்ப்போம். சரியா? For a given matrix A, Aij 3/3, the sum of the product of elements of the first row with their corresponding cofactors is the determinant of capital A. லாப்லேஸ் எக்ஸ்பேன்ஷன். இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு பேர் லாப்லேஸ் எக்ஸ்பேன்ஷன். இது எப்படி பண்ணுவோன்ட்டு பார்ப்போம். சரியா? கேபிட்டல் A is equal to A11, A12, A13, 21, 22, 23, 31, 32, 33ன்னு எடுத்துக்கிடுதேன். சரியா? எக்ஸ்பேன்ஷன் அலாம் R1 இஸ், அப்போது மொதல் ரோவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ மொதல் ரோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வேலையையும் முதல்ல A11க்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் A11ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய என்ன எடுப்பேன், கோஃபேக்டரை எடுத்துக்கிடுவேன். அப்போ A11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் A11 என்னது, அந்த ரோவையும் காலத்தையும் விட்டுருவேன். A11 எங்கே இருக்கோ அதனுடைய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மீதி இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வித் சைன்டு. சரியா? சைன்டு மைனர், அதுக்கு பேர் தானே கோஃபேக்டர், அதனால் அதை எழுதிக்கிடுவேன். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து A12க்கு எடுக்கேன், அதுக்கப்புறம் A13க்கு எடுத்தேன். இப்போ A12க்கு இருக்கும்போது கேபிட்டல் A12 ஆயிரும், ப்ளஸ் A13க்கு எடுக்கும் போது கேபிட்டல் 13ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இது அலாம் R1ல் எடுக்கிறது தான் என்ன, இது வந்து இந்த அலாம் R1ல் நான் எடுக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ. சரியா? இப்போது மைனர், இப்போ கோஃபேக்டரை வச்சு பார்த்தோம், இதை மைனரை வச்சு பார்ப்போம். அப்போ மைனர் என்னது, இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துலலாம் கேபிட்டல் எம் வரும். ஆனால் இது வந்து ஏங்கிறது கோஃபேக்டருங்கிறது சைன்டு மைனர். ஆனால் இங்கே வந்து வெறும் மைனர்னு எழுதும் போது நம்மளுக்கு அதில் சைன் இருக்காது. அப்போ நான் எழுதும் போது ஃபஸ்ட் இது என்ன வந்து A11ங்கிறது அது பாசிட்டிவ் ஆயிருமா, A12 நெகட்டிவ், அப்போ மைனஸ் போட்டுறணும். அடுத்து A13 வந்து 4ங்கிறதுனால அது பாசிட்டிவ், அதனால ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, மைனர் வச்சு எழுதும் போது இப்படி எழுதுகிறோம். ஆனால் கோஃபேக்டர் வச்சு எழுதும் போது எனக்கு எந்த ஒரு மைனஸும் போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நினச்சிடலாம், ப்ளஸ்ன்னு போட்டு ஃபைனல் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதுக்கடுத்து அலாம் R2 பார்ப்போம். அலாம் R2ங்கும் போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும், இந்த ரோவில் ரெண்டாவது ரோ. அப்போ A21 கேபிட்டல் A21, அதுக்கப்புறம் ப்ளஸ் A22 கேபிட்டல் A22 ப்ளஸ் A23 கேபிட்டல் A23ன்னு வரும். அலாம் C1, அதாவது காலத்தில் பார்க்கும்போது A11 கேபிட்டல் A11 ப்ளஸ் ஸ்மால் A21 கேபிட்டல் A21 ப்ளஸ் ஸ்மால் A31 கேபிட்டல் A31 அலாம் இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுலேருந்து என்ன செய்யலாம், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் வந்து ரோ வைஸாகவும் கண்டுபிடிக்கலாம், காலம் வைஸாகவும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் என்னுடைய ஃபைனல் ஆன்சர் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரியா? எவாலுவேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் 3 பை யூசிங் சாரஸ் ரூல். முதல்ல பார்த்தது லாப்லாஸ் ரூல், இப்போ வந்து சாரஸ் ரூல் பற்றி பார்ப்போம். சரியா? லெட் கேபிட்டல் A ஈக்குவல் டு AIJ 3/3, A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33ன்னு எடுத்துருக்கிறேன். சரியா? முதல்ல என்ன செய்கிறேன், இந்த கொடுத்த வேல்யூ இருக்குல்ல அதை அப்படியே எழுதுகிறேன். ப்ராக்கெட்லாம் எதுவுமே போட வேண்டாம். A11, A12, A13, அதுக்கப்புறம் 21, 22, 23, 31, 32, 33ன்னு எழுதியாச்சு. சரியா? எழுதினதுக்கப்புறவே மொதல் காலத்தை திருப்பி இன்னொரு தடவை எழுதுகிறேன். அப்போ A11, A21, A31 எழுதியாச்சா? அடுத்து ரெண்டாவது காலத்தையும் திருப்பி எழுதுகிறேன். A12, A22, A32 எழுதியாச்சா? இப்போ நான் என்ன செய்கிறேன், டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் முதல்ல எடுக்கேன். அப்போ இது ஒரு டயகனல் ஆயிருமா, இது 1 2, அடுத்து இது 1 3, இது மூணையுமே நம்ம மொதல் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை ரெண்டாவது டயகனல் எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறவே ரெண்டாவதையும் மல்டிப்ளை பண்ணி அது மூணாவது ஆட் பண்ணுற போகிறேன். சரியா? இப்போ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி ஆயிரும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு A11, A22, A33 மூணையும் மல்டிப்ளை பண்ணியாச்சா, ப்ளஸ் A12, A23, A31 ப்ளஸ் A13, A21, A32. அப்போது இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு. சரியா?
அடுத்து மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ் போட்டுட்டு இப்போ இது ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த சைடு தானே இப்போ பார்த்தோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது 33 A21 A12 ப்ளஸ் A32 A23 A11 ப்ளஸ் A31 A22 A13. சரியா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, the determinant of a matrix remains unaltered if its rows are changed into columns and columns into rows. அதாவது காலத்தை வந்து ரோவை காலமாகவும் மாற்றினாவும் நம்மளுடைய வேல்யூ எப்படி மாறாது, டிட்டர்மினன்ட் வேல்யூ அதே தான் இருக்கும். ஒரு கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கிடுவோம். அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதனுடைய வேல்யூவும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தட்போர் தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, இஃப் எனி டூ ரோஸ் காலம்ஸ் ஆஃப் அ determinant are interchanged, then the determinant changes in sign but its absolute values remains unaltered. அதாவது ரெண்டு ரோவை மாத்திரம். சரியா? அதாவது R1 R2ன்னு வச்சுக்கோங்களேன். இது R1 இது R2. இந்த R2 வந்து R1க்கும் R1 வந்து R2க்கும் மாற்றினா வெளியில் ஒரு சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஒரு மைனஸுங்கிற ஒரு வேல்யூ வெளியில் வரும். சரியா? சைனு அதனுடைய டிட்டர்மினன்ட் அப்சல்யூட் வேல்யூ எப்படி இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு எடுத்திருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 அப்படின்னு எடுக்கும் போது உனக்கு என்ன வரும், என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா R2 to R3 R2வையும் R3 மாற்றிருக்கேன். அப்போ A1 அப்படியே தான் இருக்கும். A1 B1 C1 A3 B3 C3 A2 B2 C2 அப்படின்னு R2வையும் R3வையும் மாற்றிருக்கேன். மாற்றும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 3, இஃப் தேர் ஆர் n interchanges of rows or columns of a matrix capital A, then the determinant of the resulting matrix is -1 the whole power n into determinant of A. அதாவது ஒரு தடவை மாற்றினா ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வரும் வெளியில். அதுக்கப்புறம் ரெண்டு தடவை மாற்றினா மைனஸும் இன்னொரு மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி நிறைய தடவை மாற்றும் போது ஃபார்முலா வந்திருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. -1 the whole power n. n வந்து ரெஃபர்ஸ் டு எத்தனை தடவை நம்ம மாத்திரமோ அதுதான் இந்த n குறிக்கி. சரியா? when n equal to 1, அதாவது ஒரே ஒரு ரோ இல்லாட்டினா காலம் அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுனா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -1 the whole power 1 into determinant of A which is equal to minus of determinant of A இருக்கும். இதே இது நான் ரெண்டு தடவை மாற்றுறேன், அந்த ரெண்டு ரோ இல்லாட்டினா ரெண்டு காலம், அது காலத்தை ரெண்டு தடவை மாற்றினாலும் சரி ரோவை ரெண்டு தடவை மாற்றினாலும் சரி அப்போ n equal to என்ன கிடைக்கும், 2ஆக இருக்கும். அப்போ -1 the whole power 2 into determinant of A. -1 the whole power 2ங்கும் போது அது ஸ்கொயருங்க இருக்கிறதுனால அது என்ன மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயாக இருக்கும். when n equal to 3, 3 தடவை மாற்றுறேன், அதாவது ரோ இல்லாட்டினா காலம், 3 ரோவே மாற்றினாலும் சரி இல்லாட்டினா 3 காலத்தை மாற்றினாலும் சரி அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -1 the whole power 3ஆக இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்போது -1 the whole power 3ங்கும் போது மைனஸ் ஆயிருமா? சரியா? மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயாக கிடைக்கும். சரியா? Property number 4, if two rows or columns of a matrix are identical then its determinant is 0. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ரெண்டு ரோ இல்லாட்டான ரெண்டு காலம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். எக்ஸாம்பிள், லெட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 5 6 7 5 6 7 9 11 12 எடுத்திருக்கேன். இதில் மொதல் ரெண்டு ரோவும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ரோவை எடுத்திருக்கேன், நீங்கள் காலத்தும் எடுத்தினாலும் காலம் இருந்தாலும் சரி தான். சரியா? ரெண்டு ரோ இல்லாட்டினா காலம் எது இருந்தாலும் ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாம். சரியா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, இஃப் ரோ ஆர் காலம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A இஸ் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அனதர் ரோ ஆர் காலம் ஆஃப் கேபிட்டல் A then its determinant is 0. அதாவது நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கும், அந்த மேட்ரிக்ஸில் ஏபிசி இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்து என்ன செஞ்சுருக்கேன், அந்த இதில் ரெண்டாவது ரோவும் ஏபிசி தான் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கேலார் எடுத்திருக்கேன்.
அந்த ஸ்கேலார் கே. சரியா, கேயால் ரெண்டாவது ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏபிசி கேஏ கேபி கேசி டிஇஎஃப்னு எடுத்திருக்கேன். இதில் இந்த ரெண்டாவது ரோலேருந்து நான் என்ன எடுத்துடலாம், அந்த கேஏ காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுக்கும் போது ஏபிசி ஏபிசி டிஇஎஃப்னு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 பிரகாரம் ரெண்டு ரோ ஈக்குவலாக இருந்தால் அதனுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும், ஜீரோவாக மாறிடும். அதுதான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா, டிட்டர்மினன்ட் ஆஃப் கே இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசி ஏபிசி டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. இஃப் ஈச் எலிமெண்ட் இன் ரோ ஆர் அ காலம் of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by the same scalar k. அதாவது ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐன்னு எடுத்திருக்கேன். சரியா, இல்லாட்டி A1 ஈக்குவல் டு மொதல் ரோவை என்ன செஞ்சுருக்கேன், கேஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கேஏ கேபி கேசி. அப்போ இதிலேருந்து நான் என்ன செஞ்சிடலாம், இந்த கேயை வந்து என்ன செஞ்சிடலாம், காமனாக வெளியில் எடுக்கலாமா. வெளியில் எடுத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐன்னு இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 வந்து ஈக்குவல் டு கே இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 7. இஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் அ ரோ ஆர் காலம் ஆஃப் அ determinant is expressed as a sum of 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinant. எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, முதல் காலத்தை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். A1 + M1 B1 C1 A2 + M2 B2 C2 A3 + M3 B3 C3. சரியா, இதை ஒரு டேர்மால் என்ன செய்ய M1 M2 M3ஆல் முதல் காலத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி எழுதிக்கிடலாம் அப்படின்னா, முதல்ல A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு எழுதிக்கலாம். M1 M2 M3 வந்து அடுத்த டிட்டர்மினன்ட்டில் எழுதுவேன். அப்போ எதை விட்டுருவேன், A1 A2 A3வை விட்டுருவேன். சரியா, அப்போ ப்ளஸ் இதில் ரெண்டாவது டேர்ம் என்னதான் இருக்குது, M1 M2 M3, ரெண்டாவது காலம் அதே தான் வரும், மூணாவது காலம் அதே தான் வரும், B1 B2 B3 C1 C2 C3 அப்படின்னு எழுதிக்கிடலாம். அப்போ என்ன வச்சு நம்ம ஆட் பண்ணாலுமே அதை என்ன செய்யலாம், தனியாக அது ஒரு டிட்டர்மினண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிடலாம். அதாவது ரோ இல்லாட்டினா காலத்தில் ஆட் பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணியிருந்தால் அது தனி டிட்டர்மினண்ட்டாக நம்ம மாற்றிக்கிடலாம். சரியா, ப்ராப்பர்ட்டி நம்பர் 8. இஃப் 2 ஈச் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோஸ் ஆர் காலம்ஸ் of a determinant of eq multiples of the corresponding entries of one or more rows or columns are added or subtracted, then the value of the determinants remains unchanged. இப்போ பார்ப்போம். determinant of A ன்னு எடுத்திருக்கேன், A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு எடுத்திருக்கேன். சரியா, இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, determinant of A1 எடுக்கேன் ரெண்டாவது. அதில் கொடுத்த A மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு வேல்யூலையும் நான் என்ன இருக்கேன், பியும் கியூவும் ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டாவது ரோவை வந்து பியால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், மூணாவது ரோவை வந்து கியூவால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இது அப்படியே தான் இருக்கும், A1 அப்படியே இருக்கும், ப்ளஸ் P இன்ட்டு A2 ப்ளஸ் Q இன்ட்டு A3. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் பண்ணியிருக்கேன். B1 அப்படியே இருக்கும், P இன்ட்டு B2 அண்ட் Q இன்ட்டு B3. அடுத்து C1 அப்படியே இருக்கும், P இன்ட்டு C2 ப்ளஸ் Q இன்ட்டு C3. A2 B2 C2 A3 B3 C3 கிடைக்கும். சரியா, இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு அப்படியே எழுதிக்கிடலாமா. அடுத்து இந்த பியை வச்சு ரெண்டாவது டிட்டர்மினன்ட் வரும், அண்ட் கியூவை வச்சு மூணாவது டிட்டர்மினன்ட் வரும். அப்போ பிங்கும் போது PA2 PB2 PC2 ரெண்டாவது ரோ அப்படியே தான் வரும், மூணாவது ரோவும் அப்படியே தான் வரும். ப்ளஸ் மூணாவது டிட்டர்மினன்ட் எப்படி வரும், கியூவை வச்சு வரும். அப்போ QA3 QB3 QC3ன்னு வந்துடும். ரெண்டாவது ரோவும் மூணாவது ரோவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா, இப்போ முதல் டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, கொடுத்த டிட்டர்மினன்ட் A மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம், டிட்டர்மினன்ட் ஏன்னு போட்டுடலாம். இதில் முதல் ரோவில் P காமனாக இருக்கா, அப்போ P என்ன செஞ்சிடலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா A2 B2 C2 A2 B2 C2 A3 B3 C3ன்னு இருக்குது. இங்கே ரெண்டு ரோவும் காமனாக இருந்தால், ரெண்டு ரோ காலம் காமனாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸினுடைய வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம், 0ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன போட்டுடலாம், P இன்ட்டு 0ன்னு போட்டுடலாமா. அடுத்து இந்த ரோவில் கியூவை காமனாக வெளியில் எடுத்திருக்கேன், A3 B3 C3 A2 B2 C2 A3 B3 C3. இங்கே மொதல் ரோவும் மூணாவது ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ எப்படி தான் இருக்கும், 0வாக கிடைக்கும். அதனால் இது எப்படி போடுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு
determinant of A plus P of 0 plus Q of 0 and determinant of A1 is equal to எப்படியா மாறிடும் determinant of A மற்ற ரெண்டு determinant உடைய வேல்யூ என்னவா மாறிடும் 0வா மாறிடும். Therefore determinant of A1 is equal to determinant of A plus P into ரெண்டு ரோ ஈக்குவலாக இருக்கிறதுனால 0 plus Q into இங்கேயே ரெண்டு ரோ ஈக்குவலாக இருக்கிறதுனால 0. Therefore determinant of A1 வந்து ஈக்குவல் டு எதுவாக மாறிடும் determinant of A மாறிடும். இதோட நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி முடியுது. தெளிவே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.